வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கிரிபிள் அனிமேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து Blotter மீடியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்னால தான் ரொம்பவே வைரல் ஆகுச்சு. அதனாலே இதுக்கு Blotter மீடியா எஃபெக்ட்னு பேர் வச்சுட்டாங்க. இப்போ வந்து இதை நிறையா மூவிஸில், வீடியோ சாங்ஸில், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து Blotter மீடியா யூடியூப் சேனலில் உள்ள ஒரு வீடியோ தான். வாங்க இந்த மாதிரி ஸ்கிரிபிள் அனிமேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த எஃபெக்டை அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். பட் நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறையா பேர் மொபைல் ஆப்ஸ்லலாம் இந்த எஃபெக்டை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் இந்த எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டர்ஸால் க்ரியேட் பண்ண இயலுமா அப்படின்னு. இப்போ இந்த செலக்ட் பண்ண வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஓப்பன் ஆகிருச்சு. ஓப்பன் ஆகிறதுமே புது ஒரு கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டியூரேஷன், தேவையான ரெசல்யூஷனை போட்டு, அதுக்கு பிறகு அந்த கம்போசிஷன் உள்ளுக்க நாங்கள் ஓப்பன் பண்ணனால அங்கோட வீடியோ வந்து இருக்கும் இம்போர்ட் செக்ஷனில், அதை வந்து ட்ராக் பண்ணி உங்களோட கம்போசிஷனில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் போட்ட அந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு Ctrl+D ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிபிள் அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறதுனா, வீடியோவில் உள்ள ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நாங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி, அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் உள்ள பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸாக வரைய போகிறோம். ஸோ அடுத்தடுத்த ஃப்ரேமாக ஸ்கிப் பண்ணி வரைய எண்டிங்கில் அந்த அவ்வளோ ஃப்ரேமே ஒரு வீடியோவாக ப்ளே பண்ணுற நேரம் அதில் வந்து ஒரு அனிமேஷன் க்ரியேட் ஆகியிருக்கும். இதை தவிர வேறு பல மெத்தட்ஸ் இருக்குது அந்த ஸ்கிரிபிள் அனிமேஷனுக்கு க்ரியேட் பண்ண. வேறு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இது தான் பேசிக்கானது, ரொம்பவே ஈஸியானதுமான மெத்தட். பட் டைம் வந்து கொஞ்சம் இதுக்கு அதிகமாக கன்சியூம் ஆகும். நீங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து பார்த்தா அது உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த டூப்ளிகேட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளால் கம்போசிஷனில் பெயிண்ட் பண்ண முடியாது, அந்த ஒரிஜினல் வீடியோ ஃபைலில் தான் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்த வழங்கும் கம்போசிஷன் இருக்குது, ஒரிஜினல் ஃபைல் இருக்குது. நீங்கள் இந்த ஒரிஜினல் ஃபைலில் தான் பெயிண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டா இங்கிட்டு ரைட் சைடில் வந்து அந்த ப்ரஷ் டூலுக்கான செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் எல்லா செட்டிங்ஸுமே காட்டாது. கொஞ்சம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்ராப் டவுன் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அவ்வளோ ஆப்ஷன்ஸுமே உள்ளே இருக்கும். இதில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மொட் வந்து நார்மலாக இருக்கணும். சேனல்ஸ் வந்து RGBA ஆகும். டியூரேஷன் வந்து சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டில் வந்து இது சிங்கிள் ஃப்ரேமாக இருக்காது. அதனால் நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் இதை வந்து மாற்ற மறந்துடுறாங்க. டியூரேஷன் வந்து சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கணும். இப்போ உங்களோட டைம் லைனில் ஃபஸ்ட் ஃப்ரேமுக்கு உங்களோட மார்க்கரை மூவ் பண்ணிக்கோங்க. அங்கே இருந்து நாங்கள் இப்போ அடுத்தடுத்து வர ஒவ்வொரு ஃப்ரேமாக இந்த வீடியோக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணுற நேரம் Z ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணலாம் வீடியோவில். அதே மாதிரி ஸ்பேஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோவை வந்து வேறு எந்த வகையிலையும் டிஸ்டார்ட் பண்ணாமல் எல்லா பக்கத்துக்கும் மூவ் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து முதலாவது ஃப்ரேம்லேயே நாங்கள் வந்து ஒரு ட்ராப், அதாவது ஒரு லிக்விட் ட்ராப் மாதிரி ஒரு இதை ட்ரா பண்ணிக்கிடுவோம். இப்போ அடுத்த ஃப்ரேம் போயிட்டு அதுக்கு அடுத்து அந்த ட்ராப் எங்கே போயிருக்கும் அதை வந்து நாங்கள் வரையணும். நீங்கள் ப்ரீவியஸ் ஃப்ரேம் போகிறதுக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரேம் போகிறதுக்கும் வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேஜ் அப் வந்து ப்ரீவியஸ் ஃப்ரேமை செக் பண்ணுறதுக்கும், பேஜ் டவுன் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேமை பார்க்குறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமாக தாண்டி போயிட்டு அதை வந்து கணக்காக அந்த லிக்விட் ட்ராப்ட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு வரையணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிபிள் அனிமேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனாலும் இதில் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அதுதான் இந்த அனிமேஷனுக்கு இருக்க வேண்டிய க்ளோ எஃபெக்ட். இது வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு எஃபெக்ட். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே ஆல்ரெடி நிறையா ப்ரீசெட்ஸ் இருக்குது. அந்த ப்ரீசெட்ஸ் பேனலுக்கு போயிட்டு க்ளோ அப்படின்ற எஃபெக்டை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்திருக்கும். அந்த க்ளோ எஃபெக்டை ட்ராக் பண்ணி நாங்கள் கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபைலுக்கு மேலே ட்ராப் பண்ணுங்கள்.
பட் இப்போ வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் ஃபுல் வீடியோக்குமே வந்து அப்ளை ஆகிருச்சு. நம்மளுக்கு வேணும் அந்த அனிமேஷனுக்கு மட்டும்தான் இந்த க்ளோ எஃபெக்ட் தேவைப்படுது. அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த க்ளோ எஃபெக்ட் செட்டிங்ஸில் வந்து பெயிண்ட் ஆன் டிரான்ஸ்பெரண்ட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குது, செக் பாக்ஸ் ஒன்று. அது வந்து டிஃபால்ட்டாக செக் ஆகியிருக்காட்டி அதுக்கு அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுமே பிளாக்காக இருக்குது. நாங்கள் பெயிண்ட் பண்ணது மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, நாங்கள் வந்து முதலாவதே வீடியோவை கிளிக் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணனால இப்போ வந்து நாங்கள் திரும்ப கம்போசிஷனுக்கு போகணும். அதுக்கு வந்து அந்த ப்ரிவியூ விண்டோக்கு மேலே அந்த லேயரும் கம்போசிஷனும் 2 ஐக்கனுமே இருக்குது. அதில் நீங்கள் கம்போசிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும், அதாவது க்ளோவோட இந்த அனிமேஷனுக்கு மட்டும் க்ளோ அப்ளை ஆகி எப்படி வீடியோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு இருக்க வேலை வந்து இந்த க்ளோவோட கலரை மாற்றுறதுக்கு. இப்போ வந்து நான் ப்ளேபேக் குவாலிட்டியை வந்து ஃபுல்லாக மாற்றிட்டு நாங்கள் வந்து க்ளோ செட்டிங்ஸ் எடிட் பண்ணலாம். முதலாவதாகவே இந்த க்ளோவோட கலரை மாற்றணும். அதுக்கு இந்த க்ளோ கலர்ஸ்னு இருக்க இடத்துல ஒரிஜினல் கலர் இல்லாமல் கலர் A and Bயை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தா விளங்கும் கலர் A கலர் Bன்னு 2 இருக்குது. இப்போதைக்கு 2 பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. அந்த கலரை நாங்கள் வந்து வேணும் எங்களுக்கு தேவையான கலரை மாற்றுற நேரம் இந்த க்ளோ நாங்கள் பெயிண்ட் பண்ணதை சுற்றி உள்ள க்ளோவோட கலரும் மாறும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணனால உண்மையிலே அந்த ஒயிட் கலரை மாற்ற இயலாது. உங்களுக்கு முதல்லே தெரியும்னா நீங்கள் எந்த கலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்கள் பெயிண்ட் பண்ணுற நேரமே அந்த கலரை டிரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஒயிட்டை யூஸ் பண்ணாமல். அப்படியே நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணால் கூட அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து ரொம்பவே சின்னது, அதாவது இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ் சைஸ் எடுத்து தான் இதை வந்து பெயிண்ட் பண்ணேன். ஆனால் அவ்வளோ பெருசாக இல்லாமல் ரொம்பவே சின்னதாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா இந்த க்ளோவோடு சேர்ந்து அந்த ஃபுல் பெயிண்டில் கலருமே மாறுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்பவே இந்த ஒயிட் கலர் வந்து விளங்காது. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வந்து எப்படியுமே ஒயிட் கலர் கண்டிப்பாக விளங்கும். இதை தவிர நீங்கள் க்ளோ ரேடியஸ், இன்டென்சிட்டி இந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த க்ளோவோட சைஸ், விசிபிலிட்டி இந்த எல்லாமே மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் வந்து அந்த கலர் A and Bயில் உள்ள கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி வீடியோ ப்ளே ஆகிற நேரமே கலர் ஒவ்வொன்றா மாறுற மாதிரியும் நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு பிறகு உங்களோட இமேஜினேஷன் தான் உங்களோட லிமிட்டாக இருக்கும். கடைசியாக நீங்கள் உங்களோட கம்போசிஷனுக்கு போயிட்டு Ctrl+M கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து 2 கியூக்கு போயிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான 2 செட்டிங்ஸை மாற்றிட்டு 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். பொதுவாக இது வந்து எல்லா வீடியோஸ் மாதிரியுமே வந்து ஹை குவாலிட்டியாக ரொம்பவே பெரிய சைஸில் தான் இருக்கும். அது வந்து நீங்கள் என்கோடரோ இல்லாட்டி ஹேண்ட் பிரேக் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி சைஸை குறைச்சி வீடியோவை என்கோட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ண வீடியோ. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுற நேரம் உங்களோட டைமை போடுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்த அந்த Blotter மீடியா சேனலில் இருந்த அந்த வீடியோ வந்து ஒரு 40 செகண்ட் வீடியோ. ஆனால் அந்த வீடியோ ஒரு தனியால் செய்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவராவது போயிருக்கும். ஆனால் அவங்க வந்து பொதுவாக குரூப் ப்ராஜெக்ட்ஸை வச்சு வேலை செய்கிறனால அது வந்து டக்குன்னு முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.